கடந்த திங்கட்கிழமை மாலையில் சுங்கைக்லாங் ஆற்றின் சலோமா பாலத்தின் கீழ் நின்று கொண்டிருந்த போது திடீர் என்று கரை புரண்டோடிய வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாக நம்பப்படும் 34 வயது கட்டுமான மேலாளர் கே சுரேஷை தேடும் பணி நாளை வியாழக்கிழமை மீண்டும் தொடங்கப்படவிருக்கிறது. இன்று காலையில் சுரேஷின் 4-wheel டிரைவ் பஜேரோ மிட்சுபிஷி வாகனம் ஆற்றில் கண்டுபிடிக்கப்பட்டு மீட்கப்பட்ட வேளையில் அவர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. சம்பவ இடத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் சுரேஷின் வாகனம் மூழ்கிய நிலையில் இன்று காலை 8:30 மணியளவில் கண்டுபிடிக்கப்பட்டதாக கோலாலம்பூர் டாம்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி சஜாலி அடாம் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் ரவாங்கைச் சேர்ந்த 34 வயது சுரேஷ் நன்கு நீச்சல் தெரிந்தவர் என்றும் பலருக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்துள்ளார் என்றும் அவரது சகோதரர் கே சுரேன் தெரிவித்துள்ளார். எனினும் கரை புரண்டோடிய வெள்ளத்தில் அதனை எதிர்கொள்வதில் அவருக்கு சிரமம் ஏற்பட்டிருக்கலாம் என்று சுரேன் குறிப்பிட்டார். சுரேஷை தேடும் பணியில் தீயணைப்பு மீட்பு படை, பொது தற்காப்பு படை, அரச மலேசிய போலீஸ் படை மற்றும் 21 மூக்குளிப்பவர்கள் ஈடுபட்டுள்ளனர். நேற்று முன்தினம் திங்கட்கிழமை மாலை 5:30 மணியளவில் கனத்த மழை பெய்து கொண்டிருந்த போது கோலாலம்பூர் கம்போங் பாருவிற்கு அருகில் சுங்கைக்லாங் ஆற்றில் சலோமா பாலத்தின் கீழ் கட்டுமான தளத்தில் நின்று கொண்டிருந்த சுரேஷ் மற்றும் 11 அந்நிய நாட்டவர்களும் ஆற்றில் திடீர் என்று உயர்ந்த நீர் மட்டத்தில் சிக்கிக் கொண்டனர். தீயணைப்பு மீட்பு படைக்கு தகவல் அளிக்கப்பட்டு 11 அந்நிய பிரஜைகளும் கயிற்றின் உதவியுடன் காப்பாற்றப்பட்ட வேளையில் தனது வாகனத்தை நகர்த்தும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த சுரேஷ் நீரில் அழித்து செல்லப்பட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.